வணக்கம். நான் சித்த மருத்துவர் சரண்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகை கீழ்வாய் நெல்லி. எல்லாரும் யோசிக்கிறீங்க தானே, கீழ்வாய் நெல்லினா வேற ஒன்றும் கிடையாது, கீழா நெல்லி தான். இந்த கீழா நெல்லியோட தாவரவியல் பெயர் ஃபிலாந்தஸ் நெரூரி. இந்த கீழா நெல்லிக்கு ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டி, ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி, ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. என்னடா மாடர்ன்லேயே பேசிகிட்டு இருக்கேன்னு யோசிக்க வேணாம். ஆன்டி வைரல் அப்படின்னா இப்போ வருது இல்லையா இந்த கொரோனா வைரஸ், அந்த மாதிரியான வைரல் நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி கீழா நெல்லிக்கு இருக்குது. அதே போல் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஆன்டி பாக்டீரியல்னால் ஒன்றுமே கிடையாது. இந்த டைஃபாய்டு போன்ற பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம். நுண்ணுயிர் கிருமிகளை எதிர்த்து போராடுற சக்தி இந்த கீழா நெல்லிக்கு இருக்கிறதுனால இதை ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்ப்ளீனோமெகாலி, ஹெப்படோமெகாலி போன்ற கல்லீரல், மண்ணீரல் நோய்களுக்கு இதை பயன்படுத்துறதுனால ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப நாளாக ஏதோ ஒரு நோயினால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு உடல் எடை ரொம்பவே குறைஞ்சு, உடல் வன்மை குறைஞ்சு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேணாம், கீழா நெல்லி எடுத்துக்கோங்க. அதை தினமும் காலையில் பசும் தயிரில் ஒரு 48 நாள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் வலிமை அடைஞ்சு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ நான் நிறைய அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றேன், எனக்கு சாப்பிட்ட உடனே டிசென்ட்ரி ஆகுது, லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்றவங்க கீழா நெல்லியை குடிநீராக தினமும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நன்மை தரும். குப்பை மேனியை உப்போடு சேர்த்து அரைச்சி சொறி சிரங்குகளுக்கு பயன்படுத்தலான்னு சொன்னோம் இல்லையா. அதே போல் இந்த கீழா நெல்லியும் உப்பு சேர்த்து அரைச்சி சொறி சிரங்குகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டீங்க, இல்லை உங்களுக்கு அடிபட்டுருச்சு, இல்லை தோலில் ஏதோ ஒரு தோல் பிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கீழா நெல்லியை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது உப்பு சேர்க்காமல் அரைச்சி அந்த இடத்துல பத்து மாதிரி போட்டு நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா அந்த இடம் சீக்கிரமாக புண்ணு ஆறி வரும். இது புண்ணாத்துற சக்தி இருக்கா இதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இதில் டேனின்ஸ் இருக்குது. டேனின் அப்படின்னு சொல்லப்படுற துவர்ப்பி செய்கையுடைய ஆக்ஷன் இதுக்கு இருக்குது. துவர்ப்பி அப்படின்னா புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு சக்தி தான் துவர்ப்பின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபிலாந்தின், ஹைப்போஃபிலாந்தின் போன்ற டேனின்ஸ் இருக்கிறதுனால இது புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. கீழா நெல்லி மஞ்சட்காமாலைக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். தீய பழக்க வழக்கங்கள்னாலையும், துரித உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் மற்றும் நுண்ணுயிர் கிருமிகள்னாலையும் நம்ம கல்லீரலானது பாதிக்கப்பட்டு நமக்கு மஞ்சட்காமாலை போன்ற நோய்கள் வருது. இந்த நோய்களை தீர்க்கறதுக்கு நம்ம கீழா நெல்லியை பயன்படுத்தலாம். ஏன்னா இதுக்கு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ஆக்ஷன் இருக்குது, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா. அதனால் இந்த கீழா நெல்லியை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த கீழா நெல்லி செடியை, அதாவது அதோட வேரோட எடுத்துக்கலாம். வேரோட ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு அதை நல்லா ஒரு குட்டி உரல் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு நல்லா இடித்து, இல்லை மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து காலையில் பசும் தயிரில் அது கலந்து தினமும் ஒரு 5 நாள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நோய்களுக்கு இது நன்மை தரும். இது தொடர்ந்து எடுத்து வரும்போது உப்பு இல்லாமல் நீங்கள் பத்தியம் இருக்கணும். என்னடா பத்தியம் இருக்கணும் எல்லாத்துக்குமே பத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு நினைக்க வேணாம். பத்தியம் அப்படின்றது நோய்க்கு தானே தவிர மருந்துக்கு கிடையாது. கீழா நெல்லியை ஒரு கைப்பிடி அளவு, அதாவது அதோட வேரோட எடுத்து குட்டி உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து பசு மோரில் கலந்து தினமும், அதாவது ஒரு 5 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நோய்களுக்கு நல்ல தீர்வு தரும். இப்போது கண் நோய்களுக்கு இந்த கீழா நெல்லியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். கண் நோய் இருக்கிறவங்க கீழா நெல்லியோட தண்டு எடுத்துக்கோங்க. இலையையும் வேரையும் நீக்கிட்டு அதோட தண்டை மட்டும் எடுத்து நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க. அந்த சாறு கூட சம அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு துளி இல்லைன்னா 2 துளி கண்ணில் விடும்போது கண்ணில் ஏற்படுற நோய்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இது இருக்கும். ஜுரம் இருக்கிறவங்க இந்த கீழா நெல்லியை குடிநீர் போட்டு சூட்டோடு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜுரம் தனியும். சூடு ஆறிடுச்சு அப்போ நான் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது உங்களோட உடல் வலிமை அடையும், பசி நல்லா எடுக்கும். உலக சுகாதாரத்துறையின் ஆய்வுப்படி 70% பெண்களுக்கு அனிமியா இருக்குது. அதே போல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க 30% பெண்களுக்கு அனிமியா இருக்குது. இப்படி அனிமியா இருக்க பெண்கள்
கரிசாலை, கீழநெல்லி போன்ற கற்கங்களை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அனிமியாவுக்கு ஒரு நல்ல தீர்வாக இது இருக்கும். இது வந்து கரிசாலை கற்பமாகவும் கீழநெல்லி மாத்திரைகளாகவும் கிடைக்குது, அப்படியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ரத்தப்போக்கு இருக்க பெண்கள் கீழநெல்லி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கீழநெல்லியோட வேர் எடுத்துக்கலாம். அதை நல்லா இடித்து பிழிஞ்சு 1 ஸ்பூன் எடுத்து அது கூட கறந்த பசும்பால் சேர்த்து தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தப்போக்குக்கு இது நல்ல தீர்வாக இருக்கும். வேர் மட்டும்தான் பயன்படுமா அப்படின்னா இல்லை, இலையை கூட நம்ம பயன்படுத்தலாம். இலை சாறு எடுத்து அது கூட கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கனாலும் ரத்தப்போக்குக்கு இது நல்ல தீர்வாக இருக்கும். நகசொத்தை இல்லை நகத்தில் ஏற்படுற புண்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது இதை உளுந்து மற்றும் மஞ்சள் சேர்த்து அரைத்து நகசொத்தை மீதும் நகத்தில் ஏற்படுற புண் மீதும் போட்டு வந்தோன்னா இதுக்கு ஒரு நல்ல தீர்வளிக்கும். பித்தப்பை கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேல்ஸ்டோன்ஸ், இது வந்து 70% நபர்களுக்கு வந்து காமனாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு இது இருக்குன்னே தெரியாமல் இருந்துட்டு வரவங்களும் இருக்காங்க. இப்போ எதர்ச்சியாக எதுக்கோ ஸ்கேன் எடுக்க போகும்போது அவங்களுக்கு கேல்ஸ்டோன் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி ஒரு 2 ml 5 ml வரைக்கும் கீழநெல்லி சாரை வந்து எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இது இருக்கும். கேல்ஸ்டோனுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும்னு இல்லை, கல்லீரல் ஏற்படுற நோய்கள் எல்லாத்துக்குமே இதை நம்ம பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் காலில் ஏற்படுற சேத்து புண்ணுக்கு கூட இதை நம்ம பயன்படுத்தி வரலாம். இப்படி பயன்படுத்தும் போது நம்ம கீழநெல்லி இலை கூட மருதாணி மற்றும் மஞ்சள் சேர்த்து அரைத்து 10 போட்டு வந்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இது இருக்கும். இந்த கீழநெல்லியானது நம்ம வீடுகள்லையும் சாலை ஓரங்களையும் எளிமையாக வளரக்கூடிய ஒரு செடி தான். மேலும் இது நாட்டு மருந்து கடைகளில் மாத்திரை வடிவிலும் லேகியம் வடிவிலும் கற்பம் வடிவிலும் நம்மளுக்கு கிடைக்குது. இதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனை பெற்று பயன்படுத்தி வந்தீங்கன்னா நன்மை தரும். மேலும் இது போன்ற மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்களுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.